வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ராவ் பகதூர் அப்படின்ற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. சத்யதேவ் தான் இந்த படத்தில் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ராயல் குடும்பத்தோட டார்க் சீக்ரெட்ஸ் அப்படின்ற தீமில் நகரக்கூடிய கதை. அந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாரிசு தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வயசானதுக்கு அப்புறமாட்டு லிவர் கேன்சர் அப்படின்ற மாதிரி அவருக்கு சொல்லப்படுது. இன்னும் சில மாசங்கள் தான் உயிரோட இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த காலக்கெடுலாம் கடந்து பல மாசங்கள் உயிரோட இருக்காரு. ஆனா ஒரு விதமான அப்சஸ்டு ஸ்டேட்லயே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதாவது தன்னோட இரண்டாவது மகன் இறந்து போயிருப்பான். அவன் யாருக்கு பிறந்தாங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர தீவிரமா இருப்பாரு. எதனால அவர் அப்படி நினைக்கிறாரு, பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும் அண்ட் உண்மையிலேயே அவன் யாருக்கு பிறந்திருப்பான், டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படம் வழியா இவங்க ரொம்ப நீட்டான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது நீ பொறப்பாலே எவ்வளவு பெரியவன் தெரியுமா, ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவன், உன் ரத்தத்திலே இதெல்லாம் இருக்கு இப்படின்ற மாதிரி நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அதெல்லாம் சுத்த பொய் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப சாலிடா இதுல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சத்யதேவோட அப்சஷனை காட்சிப்படுத்தின விதம் ஒரு மாதிரி சர்ரியலிஸ்டிக் மோட்ல நிறைய காட்சிகள் அமைச்சிருப்பாங்க. அதுவும் நீட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி அந்த பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்றதும் ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லா கன்வே பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சொல்ல போனா இந்த படத்தோட அந்த லாஸ்ட் 30 to 40 மினிட்ஸ் அப்படின்றது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அந்த கிளைமாக்ஸ்ல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சத்யதேவை பொறுத்த வரைக்கும் அந்த வித்தியாசமான கெட்டப்புக்கு ப்ராப்பரா அடாப்ட் ஆகி ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஓவரால் ஒரு வித்தியாசமான படம் பார்த்த ஒரு அனுபவம் இருந்துச்சு. பட் என்ன இந்த படத்துல முக்கியமான பிரச்சனை அப்படின்னா இந்த படத்தோட பேஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த 1.5 மணி நேரம் இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றது ரொம்ப ரிப்பிட்டிட்டிவா நிறைய விஷயங்கள் வருதோ அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. கண்டிப்பா பேஸ் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம் அண்ட் இன்னுமே கிறிஸ்பியரான டியூரேஷன்ல பிரசன்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.